இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வரும் 5 நாட்களில் மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. நீர் பாசனத்தினை ஒத்திவைக்கவும், அனைத்து பயிர்களிலும் போதிய வடிகால் வசதி ஏற்படுத்தவும், மேலும் அதிகப்படியான மழை நீரினை பண்ணை குட்டைகளில் சேமிக்கவும். நெற்பயிர் அதிகப்படியான நீரினில் மூழ்கியிருந்தால் உடனடியாக வடிகால் வசதியினை ஏற்படுத்தி நீரினை வடித்த பின் 1 ஹெக்டருக்கு 100 கிலோ யூரியா இடவும். மேலும் பயிர் விரைவில் வளர்ச்சி பெற தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ரைஸ் ப்ளூம் என்ற பயிர் வளர்ச்சி ஊக்கினை இலைவழி தெளிப்பாக தற்போதைய மழை அமைப்பு விலகிய பின் தெளிக்கவும். இலை உறை அழுகல் நோய் மற்றும் குலை நோய் வருவதற்கான வாய்ப்பு உள்ளதால் 1 லிட்டர் தண்ணீரில் புரோபிகோனசோல் 10.7% மற்றும் ட்ரைசைக்ளோசோல் 34.2% SC 1 மில்லி லிட்டர் என்ற அளவில் தெளிக்கவும். பூக்கும் பருவத்தில் மக்காச்சோளம் அதிகப்படியான மண் ஈரத்தினால் பாதிக்கப்படும். எனவே உடனடியாக நீரினை வடிக்க ஏற்பாடு செய்யவும். அறுவடை பருவத்தில் நிலக்கடலை பயிர்கள் இருந்தால் உடனடியாக அறுவடையினை முடித்து அதிகப்படியான ஈரப்பதத்தினால் நிலக்கடலை முளைக்காமல் தவிர்க்கவும். நிலக்கடலையில் டிக்கா மற்றும் துருநோய் வர வாய்ப்புள்ளதால் 1 லிட்டர் தண்ணீரில் டெபகோனசோல் 25.9% EC 1 மில்லி என்ற அளவில் தெளிக்கவும். அதிக மழையால் தண்டழுகல் நோய் வர வாய்ப்புள்ளதால் 1 லிட்டர் தண்ணீரில் கார்பன்டாசம் 25% மற்றும் ஃப்ளூசிலோசோல் 12.5% SC 1.5 மில்லி என்ற அளவில் தெளிக்கவும். மிதமான வெப்பநிலை மற்றும் அதிகப்படியான காற்றின் ஈரப்பதத்தின் காரணமாக காய்கறிகளில் பூஞ்சான நோய் தாக்குதல் அதிகரிக்கக்கூடும். முன்னெச்சரிக்கையாக 1 லிட்டர் தண்ணீரில் மேங்கோசெஃப் 1 கிராம் என்ற அளவில் தற்போதைய மழை அமைப்பு விலகிய பின் தெளிக்கவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் தென்னை மரத்திற்கு 2வது முறையாக யூரியா 650 கிராம் மற்றும் சூப்பர் பாஸ்பேட் 1 கிலோ மற்றும் மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் 1 கிலோ கலந்து தற்போதைய மழை அமைப்பு விலகிய பின் இடவும். குறைந்த வெப்பநிலை பாதிப்பிலிருந்து தவிர்க்க கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு அதிக கலோரி உள்ள தீவனங்களை கொடுக்கவும். போதிய சுத்தமான குடிநீர் வழங்கவும்.